இன்னைக்கு அன்சீன்ல நிறைய சிக்கிருக்குது. விக்ரம் சொன்னார் தெரியுமா, பிசிக்கல் டாஸ்க் வந்துச்சுன்னா அடிச்சு பொளந்துருவேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம சபரி நீ மட்டும் கழுத்துல ஒரு மிதி மிதிச்சிருந்தா அத்தோட முடிஞ்சிருக்கும், மிஸ் பண்ணிட்டியடா அப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா நீ அப்படி பண்ண போறேன்னு சொன்ன, ஏன்டா அதை பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. அரோரா ஒரு பக்கம் உள்ள போய் ஒவ்வொன்னு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. சபரி இன்னொரு பக்கம் அழுதுட்டு இருக்காரு. இதெல்லாம் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ட் சம்பவங்கள்லாம் பார்க்க போறோம். அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி எங்க ஜெனி அப்படின்னு சொல்லி ஜெனியோட ஃபேன்ஸ் கேப்பீங்க. அவங்க கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால பிஸி ஆயிட்டாங்களாமா. அதனால என்ன பண்ண சொல்லிட்டாங்க. மிஞ்சி போனா என்ன ஒர்க் இருக்கும் தெரியுமா? ஹேர் ஸ்ட்ரைட்னிங், மெடிக்யூர், பெடிக்யூர், வேக்சிங், இந்த மாதிரி ஏதாவது மொக்க வேலை தான் இருக்கும். ஆனா சொல்றப்போ மட்டும் ப்ரோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு, தவிர்க்கவே முடியாதது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்றதான கேக்குறப்போ, இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த கெமி, கமரு அண்ட் பாரு 3 பேர் பேசிட்டு இருந்தாங்க. எதை பத்தி அப்படின்னா, நேத்து 1 hour எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஒரு ஃபைட் வந்துச்சு தெரியுமா, அரோராக்கும் பாருக்கும். அந்த மேட்டர் பத்தி தான். அப்ப கெமி கேட்டுட்டு இருந்தாங்க, ஏண்டி சண்டே எபிசோட் நைட் அன்னைக்கு நீயே ஒத்துக்கிட்ட தானே கமரு மேல பொசசிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நீ அரோராவையும் கலாச்சிட்டு இருந்த, அவ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டால, அதே மாதிரி உனக்கு அவ திரும்பி பண்றப்போ ஏண்டி அவ்வளவு கோவப்படுற? ஆமாடி, அதுக்கப்புறம் நானே போய் சாரி சொல்லிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறப்போ, அரோராவை எங்க காணோம் அப்படின்னு பார்த்தா லிவிங் ஹால் நடுவுல படுத்துக்கிட்டு அவன் என்ன தேடி வந்த துஷாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே பாட்டு பாடிட்டு படுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த சமுத்திரம் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல தங்கச்சி கேரக்டர்ல ஒருத்தவங்க வருவாங்க தெரியுமா, அவங்களே ஓவர்டேக் பண்ற மாதிரி நம்ம ரம்யா எஃப்ஜேக்கும் சபரிக்கும் நடுவுல போய் படுத்துக்கிட்டாங்க. இதுல சபரியும் நம்ம சரத்குமார் தங்கச்சி ரம்யாக்கு தலை கோதி விட, அந்த பக்கம் நம்ம எஃப்ஜே அரவணைப்பு கொடுத்துட்டு இருக்காரு. நமக்கு மட்டும் ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வைங்களேன், அப்படியே இதுங்க மூணையும் கட்டிலோட தூக்கிட்டு போய் அடுத்து நம்ம சாண்ட்ரா தர்பூசணிக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் எந்த டான்ஸ் தெரியுமா? காதல் கொண்டேன் படத்துல தனுஷ் திவ்யா ஆடிட்டு இருப்பார்ல, அந்த டான்ஸ். அது எதுக்காக அப்படின்னா, திவ்யாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கத்துக்கிறாராமா. சரி கத்துக்கிட்டோம், ஆனா சாண்ட்ரா உசுர கொடுத்து சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதே ஸ்டெப்பை இவர் போடுறன்னு சொல்லி என்னென்ன கருமத்தை பண்றாருன்றத நீங்களே பாருங்க. வெரி குட் 1 2 1 2 திவ்யா. ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. நெக்ஸ்ட் நம்ம திவ்யா போய் கமருக்கட்டு மேல பயங்கர பொசசிவா இருக்காங்க தெரியுமா நம்ம பாரு. அவங்கள்ட்ட போய் டீசென்ட்டா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அது என்னன்னா, இங்க பாரு பாரு, ஒருத்தருக்கு மேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்ல ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், பட் உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. இப்போ அரோரா கமருதீன் கிட்ட க்ளோஸா பழகுறாளோ இல்ல என்ன இன்டென்ஷனோட பழகுறாளோ அது அவளோட விருப்பம். அதை அக்செப்ட் பண்றது பண்ணக்கூடாதும் கமருதீனோடது. ஒருவேளை உனக்கு கமருதீனை பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல அவ க்ளோஸா பழகுறது பிடிக்கல அப்படின்னா நீ அரோராவை கேட்க கூடாது, கமருக்கட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவன் தான் உனக்கு க்ளோஸ். ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் போய் கமரு கட்டுக்கிட்டு என்ன தெரியுமா சொன்னேன், டேய் இங்க பாரு, உனக்கு கேர்ள் பெஸ்ட் இருக்கானா வச்சுக்கோ, அண்ட் நீ என்ன வேணா பண்ணு, ஆனா ஏன் முன்னாடி நீ அதை பண்றப்போ எனக்கு லைட்டா ஃபீல் ஆகும்லடா அப்படின்றத சொல்லிட்டேன். சொல்லிட்டியா, அதோட இருந்துக்க, அரோராவெல்லாம் நீ கேட்க கூடாதுலமா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ அந்த கருமம் நமக்கு தேவையில்ல. இருந்தாலும் நமக்குள்ள லவ் எல்லாம் கிடையாது, ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப். இந்த லவ் கிவ், இந்த டச்சிங் கிச்சிங்லாம் வரக்கூடாது. ஓகேவா? ப்ராமிஸ் ப்ராமிஸ். ஃப்ரெண்ட்ஸ் இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா அப்படின்னு சொல்லி தானே இந்த பீஸுங்க ரெண்டும் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த கமருதீன் அரோரா கிட்ட பேசினா என்ன, அவங்க ஆயாட்ட பேசினா இவங்களுக்கு என்ன? இல்ல உண்மையிலே இவங்க முட்டாளா, இல்ல பாக்குற நம்மள முட்டாளாக்குறாங்களா? அதே மாதிரி அன்சீன்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் போய் அப்படியே ஐஸ் கட்டி வச்சு தாங்குன்னு தாங்குறாரு. நேத்தி அன்சீன் மட்டும் கிடையாது, இன்னைக்கு காலையில கூட. அடுத்து நம்ம சபரி அவர்கள் கண்ணில் தண்ணி வராமல் அழுவது எப்படி அப்படின்னு பிக் பாஸ்க்கு கிளாஸ் எடுக்க போயிருக்காரு கன்ஃபெஷன் ரூம்க்குள்ள. அது எப்படி தெரியுமா, நாமினேஷனுக்காக உள்ள போயிருந்திருக்காரு போல இருக்கு. அப்போ பிக் பாஸ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசுப்பா, கண்ணீர் விட்டு கதறி அழணும், அழுப்பா, நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன் அப்படினதுக்கு அப்புறம் எந்த ஒரு வார்த்தையும் அவர்ட்ட இருந்து வரல. ஏதாவது பேசுங்க பிக் பாஸ் அப்படின்னு கேட்க, யோ நீ தானே சொன்ன பேசணும், ஒரு நிமிஷம் இருந்துட்டு போறேன், கண்ணீர் விட்டு அழறேன்னு சொல்லி. ஆமா பிக் பாஸ் நான் தான் சொன்னேன். அப்ப அழு அப்படின்ன உடனே பயங்கரமா அழுகுறாரு, குனிஞ்சு அழுகுறாரு, பல்ல கடிச்சிட்டு அழுகுறாரு, வேற ஆங்கிள் அழுகுறாரு. ஆனா நானும் என்னோட மானிட்டர் கீழே போய் குனிஞ்சு பாக்குறேன், வயர் தான் தெரியுது தவிர்த்து கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரல. ஆனா பரவாயில்ல பிக் பாஸ் சாரி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. தண்ணியே வரல, அழுதுனீரா? சரி எதுக்கு அழுதாரு அப்படின்னு கேட்டா, இல்ல பிக் பாஸ் நானும் என்னென்னவோ பண்றேன், வாரம் என்ன பார்த்து ஃபேக்குன்னு சொல்றாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் அழுதாராமா. சூப்பர்ல சபரி அவர்களே, எங்கேயாவது டியூஷன் எடுக்கிறீங்கன்னா சொல்லுங்க, ஜெனி உங்கள்கிட்ட அமுச்சு விடுறேன். ஏன்னா ஒன்னும் இல்லாத சப்ப மேட்டருக்கெல்லாம் பயங்கரமா அழுதுகிட்டு ப்ரோ அப்படி ஆயிடுச்சு ப்ரோ இப்படி ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு போடுவாங்க பாருங்க ஒரு விளம்பரத்தை, அதெல்லாம் பார்த்து காண்டாவுது. அதனால உங்கள்கிட்ட அமுச்சு விடுறேன். எனக்கு பேய்னா பயம். சரி
சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது இங்க என்ன பதிவு பண்ண இவர் வந்திருக்காரு அப்படின்னா, பிக் பாஸ் என்ன பார்த்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, வேணும்னே நான் பார்வை தள்ளி விட்டேன், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் வேணும்னு தள்ளி உள்ள பிக் பாஸ் டிஃபென்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் இதை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன்னா, இந்த வாரம் ஃபுல்லா இதையே சொல்லி என்ன அடிப்பாங்க. ஆனா என் மனசுல தள்ளி விடணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. இதை நினைச்சு தலையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது பிக் பாஸ். அதனாலதான் உங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அழுதுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஆனா பாவம் எவ்வளவு முக்குனாலும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. அழாம எப்படி பேசுறது அப்படின்றதுக்கு ஜெனியை உங்கள்கிட்ட டியூஷனுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதே மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க அழுவுறீங்க தெரியுமா, அது எப்படி ஈஸியா அழுவது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜெனி கிட்ட போங்க. ஒரு நாளைக்கு 2 மினிட்ஸ் போதும், ஈஸியா கத்துக்கலாம். அடுத்து நம்ம விக்ரம் யாருக்கு என்னென்ன தேவை என்கிட்ட கேளுங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி காமெடியா ஏதோ ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ கெமி என்ன கேட்டாங்க, எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு. அது கஷ்டமா, வேற ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து அரோரா வந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமாமா அப்படின்னு கேட்க, நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தந்துருவீங்களா? ஓ நீ அப்படி வரியா? இரு, உன் ரூட்லயே போய் உன்னை பிடிக்கிறேன். சரி நான் வாங்கி தரேன், என்னன்னு வாயை விட்டு கேளு அப்படின்னு சொல்லி கேட்க விட்டாரு. அப்ப அந்த அம்மா என்ன தெரியுமா கேக்குறாங்க, ஒரு 6 அடியில ஐயோ வாயை போடுங்கறானே, சரி டக்குன்னு மாத்திடுவோம் அப்படின்ட்டு மாத்தி, இல்ல 6 அடியில குழி தோண்டுங்க, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அவ்வளவுதானமா, ஒண்ணும் கிடையாது, வா போலாம் அப்படின்னு கையை பிடிச்சி தொரன்னு கூட்டின்னு போய் குழி தோண்டி படுக்க வச்சிருவாரு. அப்படின்னு பார்த்தா தோ ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அதுல உன்னை தள்ளி விட்டுருப்பேன், ஆனா நீ சாரி கட்டிருக்கன்றதுனால விட்டுட்டேன், டிஷர்ட் போட்டிருந்தா கண்டிப்பா தள்ளி விட்டுருப்பேன் அப்படின்னு சப்பையா முடிச்சிட்டாரு. ஜலசமாதி பண்றவா அந்த கிமி அந்த மைக்க கழட்டுங்க, போய் தூக்கி போடுவோம். சரி 6 அடியில இவங்க என்னத்தை கேக்குறாங்க அப்படின்றது நமக்கு புரியுது. அந்த பீஸ் தான் கிளம்பி போயிடுச்சு போன வாரமே. பட் இருந்தாலும் அந்த பையன் தம்பி முறமா எப்படியும் அவங்க வீட்லயே ஒத்துக்க மாட்டாங்க. அவனை நினைச்சு கடைசி வரைக்கும் வாழா வெட்டியா இருக்கிறத விட இதே மாதிரி வெட்டியா வாழாம வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு, அதான் உனக்கும் நல்லது, அந்த பையனுக்கும் நல்லது. அப்படிலாம் என் மனசை மாத்திக்கவே முடியாது ரமேஷ், அது வாழ்க்கை எனக்கு வேணாம். சபரியை தொடர்ந்து அடுத்து நம்ம அரோரா அழுவுறதுக்காக கன்ஃபெஷன் ரூம் போயிருந்தாங்க. சரி அழுது தொலை அப்படின்னு அழ விட்டாரு நம்ம பிக் பாஸ். அப்ப அழுதுகிட்டே இவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு விளையாட தெரியல போல. அரோரா ஒண்ணுமே இல்ல, அரோராக்கு ஒண்ணுமே தெரியல, நான் ஒரு லூசு, நான் ஸ்ட்ராங் இல்ல, இந்த வீட்ல என்ன சுத்தி எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா எனக்கு தனியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் அதே தான் அரோரா, இந்த வீட்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா நீ எதுக்கு இருக்கன்னு எங்களுக்கு தெரியல. அதான் விஜய் சேதுபதி சார் சொன்னார்ல, கதவு திறக்கிறேன் வெளியே வந்துருன்னு, இதோ வரன்னு வந்திருக்கலாமே, கட்சி வரைக்கும் விளையாட தெரியல, எத்தனையோ பேர் சான்ஸ் கிடைக்காம இருக்காங்க, ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க தவிர்த்து வெளியே கிளம்பி வரவே மாட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா அரோரா? ஆனா அரோராவை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. என்ன பண்றது, தனிமை அப்படின்ற ஒண்ணு தெரியக்கூடாது என்பதற்காக தர்பூசணியோட சேர்ந்து என்னென்ன கஷ்டப்பட்டு இருக்கு. நெஞ்சுக்குள்ளே நாருன்னு சொன்னால் தெரியுமா? என்னடா மாவாட்டிட்டு இருந்த என் பொண்டாட்டி அவன் லவட்டிட்டு போறான். இத பார்த்த திவ்யா, அண்ணே இறக்கி விடுங்கண்ணே, இங்க கீழே விழுந்துற போறாங்க அப்படின்னு உடனே அவர் இறக்கி விட்டாரு. அதுக்கும் அந்த பொண்ணு வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்குது. வெக்கமே இல்லாம இந்த பிசி எந்த மாதிரியான டச்சிங்லாம் பண்ணிட்டு இருக்கு பாருங்களேன். கூப்பிடுங்க சார், பாருங்க சார். சார் ஏண்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? அதுக்கும் அந்த பொண்ணு எடுத்து விடுது, கேமரா பாக்குது, அங்க இருந்து கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து எடுத்து தலைவர் கை மேல கைய வச்சாரு. ஐயா தயவு செய்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சட்டு புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. உங்களை பாக்குறப்பவே தெரியுது எந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அண்ணான்னு கூப்பிடுற பொண்ணுங்களை கூட விடாம அந்த பொண்ணுங்களை தூக்குறது, கண்ட இடத்துல கை வைக்கிறது, விருப்பமே இல்லாம அந்த பொண்ணு மேல சாயறது, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறது, இந்த மாதிரி உங்களோட மன்மத லீலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்து வெளியே வந்த உடனே செவுத்துல எதையோ அடிப்பாங்கல்ல, அதை தூக்கி மூஞ்சில அடிச்சிட போறாங்க. பாஸ், பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க, வாங்க ஓடிடலாம். அடுத்துதான் முக்கியமான சம்பவம். நேத்து நம்ம பாருக்கு அடிபட்டு கண்ணுக்கு நல்லா வீங்கி போயிருந்துச்சு, அது எல்லாமே எதர்ச்சியா நடந்துச்சு அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இது பயங்கரமான பிளான். இதுல சாண்ட்ராவும் உடந்த அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒத்துக்கிட மனசுலனாலும் அதான் நெசம். எஸ் பாஸ், அவங்க 2 பேர் இருந்தாங்க. நம்ம சாண்ட்ரா குசு குசுன்னு நம்ம சபரிகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. டேய் அவளை இப்படி தள்ளி விட்டு ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம், ஏன்டா நெத்தியில இடிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. இது எல்லாமே தர்பூசணி பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப விக்ரம் என்ன சொன்னாரு, கழுத்திலே அடி ஒரேடியா முடிஞ்சிருக்கும்னு சொன்னேன், கேட்டியா நீ அப்படிங்கிறாரு. நான் வேணும் தான் அடிச்சேன், எனக்கு தெரியுதுடா, நீ சொன்ன ஒரே அடியா முடிஞ்சு. எங்க 2 பேருக்கு இதை கேட்ட உடனே ஷாக்கான தர்பீஸ் ஆன்னு பாத்துட்டு இருக்கிறப்போ விக்ரம் சொன்னதை கேட்டு, டேய் நீ சொன்னதெல்லாம் கேட்க முடியாது, நானும் திவாகரும் ஒரு பிளான் போட்டோம், அதுபடி தான் அடிச்சேன். ஆனா தர்பீஸே நீ லெஃப்ட் கண்ணில் அடிக்க சொன்னியா ரைட் கண்ணில் அடிக்க சொன்னியா அப்படின்னு அந்த பீஸை வச்சு செஞ்சிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. அதை கேட்டு அந்த பீஸும், அட பாவீங்களா தேவையில்லாம என்ன கோத்து விடுறீங்க பாத்தீங்களா அப்படின்னு பரிதாபமா மூஞ்ச வச்சு கேட்டுட்டு இருக்கு. என்ன சொன்ன, லெஃப்ட் கண் சொன்னியா ரைட் கண் சொன்னியா? அட பாவி, என்ன கோர்த்து விட்டு. ஓ இவர்தானா கண்ணில் அடிக்க சொன்னா? எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. அடுத்து இந்த கம்ருக்கும் வினோத்துக்கு ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சுல, அப்போ கம்ரு கூட வினோத்தை பார்த்து மூடுன்னு சொல்றதும், வினோத் பதிலுக்கு நாக்க கடிச்சு ஓ சொன்னதும், இதெல்லாம் 1 எபிசோட்ல நீங்க
பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறமே இவங்க 2 பேரும் தனியா அடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ கம்ரு சொல்றாரு, எப்பா நாளைக்கு நான் படம்லாம் பண்ணோம், ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கு, என்ன கொன்ற போறப்பா அப்படின்னு சொல்ல, டேய் இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை தானே, நீ எவ்வளவு பெரிய ரவுடி, உன்னெல்லாம் கொல்ல முடியுமா, நீ என்ன கொன்ற போறப்பா அப்படின்னு இந்த பீஸும் ரெஜிஸ்டர் பண்ணுது. ஐயோ இல்ல நான்லாம் பயந்துட்டேன், ஐயோ நீ ஏன் பயப்படுவ, நீ எவ்வளவு பெரிய ரவுடி, நீ எல்லாம் பயப்படலாமா அப்படின்னு மாறி மாறி நீ ரவுடி நீ என்ன கொன்ற போற, நீ என்ன கொன்ற போற அப்படின்றதே ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காங்க. அனுதாப ஓட்டு வாங்குறதுக்காக இப்படி சொல்றாங்களா, இல்ல தப்பி தவறி வார்த்தையை விட்டோம் அப்படின்னா ரெட் கார்டு கொடுத்துருவாங்களே அப்படின்றதுக்காக மாறி மாறி நீ பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா லாஸ்டா வினோத் சாரி சொன்னாரு, ஆனாலும் கமருதீனுக்கு கோவம் குறையல. நான் மூடுறா இருந்தானடா சொன்னேன், அதுக்கு போய் அடிக்கிற மாதிரி வர. இந்த வீட்டுக்குள்ள யாரோ என்னென்னவோ பண்ணிருக்காங்க மச்சான், அவங்க பண்ணதெல்லாம் கூட எனக்கு ஹர்ட் ஆகல, ஆனா நீ பண்ணது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுடா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம கமரு கேட். ஏய் உன்னதான்டா என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன், எனக்கு தான் ஃபீலிங் போடா. அடுத்து இந்த சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, பிரஜன் அண்ட் திவ்யாவோட சேர்ந்துக்கிட்டு இந்த டாஸ்க்ல நீ ஜெயிக்கணும் அப்படின்னா இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்ம பிக் பாஸ், ஏமா சாண்ட்ரா இந்த டாஸ்க்கு நீ தான் ஜட்ஜி, மறந்து போயிட்ட அப்படின்னு நினைக்கிறேன், ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ கேட்டுட்டீங்களா அப்படின்னு கூட நடந்து ஓட்டாங்க. குசும்புக்காரப்பா நம்ம பிக் பாஸ். நீங்க தான் ஜட்ஜ், இன் கேஸ் யூ டோன்ட் நோ. நக்கல்யா அவனுக்கு. அடுத்து நம்ம விக்ரம் பண்ணதை நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க, இருந்தாலும் அன்சீன் பாக்குறவங்களுக்கு மட்டும் சொல்றேன். கேம் நானா அந்த மண்டே என்ன ஆமா நான் இப்படி பண்ணிருப்பேன். இத 2.0ல ஒரு சிலர் பாத்திருப்பீங்க, பட் இது மெயின் எபிசோட்ல வரல. அன்சீன் பாக்குறவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளிப் ஆட் பண்ணோம். நான் சத்தியமா பார்க்கவே மாட்டேன், நீ பிசிக்கல் டாஸ்க் காட்டும் செத்தாங்கலாம் மெனக்கட்டு அடிப்ப பலார் வைப்பேன். உங்ககிட்ட பயந்த மாதிரி டாக்டர் கிட்ட பேஷண்ட் மாதிரி இவளுடைய ரோடு மாதிரி இனிமே எனக்கு 3 முகம் இல்ல, ஒரே முகம் தான். நெக்ஸ்ட் பாரு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க, என்ன வந்து அத்தனை தடவை அவன் தள்ளி விட்டான்டா, அதெல்லாம் யாருமே கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றதை கேட்டு நீ கவலைப்படாத பாரு அப்படின்னு ஹக் பண்ணி தலையில கிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம பிரஜன் அங்க இருந்து வந்தாரு துக்கம் விசாரிக்கிறதுக்காக. அப்போ நம்ம கமருதீன் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அண்ணா தடுக்கிறது ஓகேனா, ஆனா அவன் எப்படி தள்ளனா பாத்தீங்களா, அதெல்லாம் சரியா, அப்போ ஒரு பொண்ணு விளையாட வரவே கூடாதா, வந்தா இப்படிதான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ இது எல்லாத்தையும் பின்னாடி நின்னு சபரி கேட்டுட்டு இருக்காரு, அட பாவி நீ எப்படா வந்த அப்படின்ற மாதிரி ஒரு லுக்க விட்டு இப்ப எப்படி சமாளிக்கிறேன் பாரு. டேய் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை புடிச்சு இப்படி தள்ளனது தப்புடா. டேய் நான் ஒண்ணு வேணும்லாம் தள்ள, டிஃபென்ஸ் தான் ஆனேன். இல்ல நீ புல்டோசர் மாதிரி அவளை புடிச்சு இடிச்ச, டேய் எனக்கு அவளுக்கு அடி பண்ணும் அப்படின்னு சொல்லி வேணும்லாம் செய்யல, கேம்ல இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றதை கேட்டு பாரு பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க. கண்டிப்பா இருக்கு ஒழுங்கா பேசதும் புரியல. சரி இதையும் தாண்டி ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் தான் போச்சு, அது வளவலா கொலகொலான்னு போயிட்டே இருக்கும். சோ உங்களுக்காக முக்கியமானதை மட்டும் நாங்க சொல்லிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய அன்சீன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராகேஷ் ஜெனியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை கால் இது அம்மனி பேசுற சேனல்ல அவங்கள மாதிரி பேசுவோமா. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.